கிராசிங் இருக்கும். இங்கே கிராசிங்கே இல்லை. அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் இருக்கா இல்லை இங்கேயே இருக்குமான்னு தெரியலையே. இங்கேயே ஒரு கிராசிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இங்கே போனால் வேகமாக வருவாங்க. இல்லை இங்கேயே பண்ணியாச்சு. அதேமாதிரி இங்கேருந்தும் வேகமாக கிளம்புவாங்க. ஸோ இப்போ அந்த போகும்போது நான் நேற்று போட்ட வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒரு புது கண்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன கண்டென்ட் அப்படின்னா, ஸோ கண்டினியூஸாக வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு பிரேக் பிடிக்காம நம்ம வந்து போகணும். ஆனால் வந்து அது எப்படி பாசிபிளினே எனக்கு தெரியல. பட் வந்து பிரேக் பிடிக்காமல் பிரேக் மேலே கால் எதுவுமே வைக்காமல் ஆக்சிலேட்டரில் இப்போ ஆக்சிலேட்டர் டவுன் பண்ணால் அதே ஸ்பீடு குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி வந்து பிரேக் பிடிக்காமே வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து போகணும். ஏன்னா எப்பயுமே நம்ம இப்போ 4th கியரில் இருக்குது. பிரேக் பிடிக்கணும் அப்படின்னா, கியர் ஷிஃப்ட் குறைக்கணும் அப்படின்னா ஏதோ ஒன்று ஸ்பீடை குறைச்சோம்னா அது என்ன சொல்கிறது, வண்டி வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிரேக் பிடிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆக்சிலேட்டர்லேயே வந்து ஸ்பீடாகவும் ஆக்சிலேட்டர்லேயே ஸ்பீடு கம்மி பண்ணியும் வந்து நம்ம போக போகிறோம். ஸோ இந்த கண்டென்ட்டுக்கு வந்து பகலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நைட் டைமில் வந்து கையெல்லாம் வந்து கிளியராக நமக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து எது ஒர்க் அதாவது வந்து ஏதாவது கை கால் அசைக்கிறோமா இல்லையா அப்படின்றதில் ஏமாற்றக்கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பிரேக் பிடிக்காமல் போய் பார்க்குறேன். ஸோ எவ்வளோ தூரம் போகலான்னு பார்க்குறோம். இப்போ வந்து 2161 கிலோமீட்டர்ஸு. நம்ம எத்தனை கிலோமீட்ரு போகலாம் அப்படின்றத நீங்கள் இப்போயே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எத்தனை கிலோமீட்ரு போகுவேன் அப்படின்றத இதை பார்ப்போம். எவ்வளோ தூரம் வந்து பிரேக் பிடிக்காமல் நம்ம போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ 4th கியர்லேயே இருக்குது. ஏன்னா வந்து நம்ம அதுக்கு மேலே வந்து ஸ்பீடு போகலாம். பட் வந்து என்னென்னா, பிரேக் பிடிக்காமல் நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி கேஸ்லாம் வந்து பிரேக் பிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏதோ டார்ச் எல்லாம் அடித்து நின்றுருக்காங்களே. ஐயோ, 4 பேர் பயங்கரமாக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து சில கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் பண்ணுவேன். எப்படின்னா வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து மனசில் நினச்சிப்பேன், அது நடக்கணும் இது நடக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, ஸோ அப்படி நடக்கணும்னா இவ்வளோ தூரம் பிரேக் பிடிக்காமல் போயிட்டோம்னா வச்சுக்கோங்க, அது நடந்துடும் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பேன். சப்போஸ் வந்து அதுக்குள்ளே பிரேக் பிடிச்சிட்டா வச்சுக்கோங்க, ரீசெட் பண்ணி திரும்பி ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிடுவேன். நடந்துச்சுன்னா அது ஃபஸ்ட் டைமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுவேன். சப்போஸ் அது நான் வைக்கிற மிஷினில் வந்து நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் அப்படின்னா, இல்லை இது வந்து இடையில இப்படி ஆகிடுச்சு, அதனால் வந்து இதை வந்து திரும்பி ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் மாற்றி வச்சுப்பேன். ஸோ அதனால் வந்து ஸோ நான் வைக்கிற கண்டென்ட்லாம் நான் ஜெயிச்சிருவேன், அதுதான் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி வீட்டிலலாம் இருக்கும்போது கரண்ட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 எண்ணுறதுக்குள்ளே கரண்ட் வந்துடணும் அப்படின்ற மாதிரி 1 2 3 4 10 வரைக்கும் எண்ணுவேன். கரண்ட் வராது, என்ன பண்ணுவேன், திருப்பி 1 2 3 4 5 அப்படின்னு எண்ணுவேன். 9 வரைக்கும் எண்ணிட்டு 10 வந்து 9.1 9.2 9.3 அந்த மாதிரிலாம் கவுண்ட் பண்ணுவேன். ஸோ எப்போ கரண்ட் வருதோ அப்போ வந்து கவுண்ட்டு 10 அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அப்பா 10ன்றதுக்குள்ளே கரண்ட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து நம்மளே மைண்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது சின்னதாக விளையாட்டுத்தனமாக கிறுக்குத்தனமாக ஏதாவது பண்ணுறதா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா க்யூட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பைக்கில் போகும்போது தான் இந்த மாதிரி நிறைய பண்ணுவேன். ஸோ நல்ல ஃபாஸ்ட்டாக வந்து
டாப் ஸ்பீட் போயிட்டு கிளர்ச்சி பிடிச்சிப்பேன், ஆக்சிலேட்டரே கொடுக்க மாட்டேன், கிளர்ச்சி பிடிச்சிப்பேன். அப்போ வந்து என்னென்னா, ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வச்சுருப்பேன், அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஆக்சிலேட்டர் கொடுக்காமே போயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், நம்ம நினச்ச காரியம் சக்ஸஸ்ஸு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று நினச்சிப்பேன். அந்த மாதிரி அது என்ன விஷயம்லாம் கேட்காதீங்க, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயம் மாறும் அந்த மாதிரி. ஸோ அதனால் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ இன்றைக்கி வந்து நாள் நல்லா போகணுமா அப்படின்னா இது வந்து பண்ணிட்டா நாள் நல்லா போகும். சப்போஸ் நாள் நல்லா போகலை அப்படின்னா நான் இந்த மிஷினில் ஃபெயிலியர் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறது தான். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பிரேக் பிடிக்கல. நம்ம எத்தனை கிலோமீட்டர் கடந்திருக்கோம்னா வந்து 2 கிலோமீட்டர் கடந்திருக்கிறோம் பிரேக் பிடிக்காமல். சரி பார்ப்போம், கொஞ்சம் ஹைவே ஸ்பீடாக போய் பார்ப்போம். என்னென்னா ஸ்பீடு போனால் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணோம். இந்த கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக இப்போ மட்டும் நான் வந்து கிளட்ச் பிடிக்கிறேன், பிரேக் நல்லா கால் வைக்கல, ஃபிஃப்த்து கியர் மட்டும் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சீனரி பார்க்க சூப்பராக இருக்குது, அதாவது வந்து பயங்கரமாக இருக்குது. அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணால் பயங்கரமான சீன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா, இந்த பைக்கில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நான் பிரேக் பிடிக்காமல் இப்போ போகிறேன் இல்லையா, இதில் அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ ஆக்சிலேட்டரை நான் வந்து விட்டுட்டேன் அப்படின்னா அதுவே வந்து ஸ்பீடு குறைஞ்சிருது. கிட்டத்தட்ட வந்து விட்ட 10 செகண்டில் வந்து 40 அங்கே பேர் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இது பேர் இதுதான் இன்ஜின் பிரேக்கிங்கா அப்படின்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுதான் இன்ஜின் பிரேக்கிங்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஜின் பிரேக்கிங்னா என்னென்னா, பிரேக் பிடிச்சி ஆக்சிலேட்டரை டவுன் பண்ணாலே வந்து ஸ்பீடு குறையும் அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் இன்ஜின் பிரேக்கிங் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம வந்து கீரை வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணாமையே வந்து பிரேக் அடித்தாலையும் வண்டி வந்து அந்த இடத்துல நிற்கும், அதாவது அதை அடைக்காமல் நிற்கும் அப்படின்றது தான் கான்செப்ட் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு மோட்டோ சைக்கிள் பற்றி அந்தளவுக்கு வந்து நாலேஜ் இல்லை. யாராவது வந்து மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறவங்க, இந்த பைக்கை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க யாராவது நம்ம சேனலை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது என்னன்றது எனக்கு சொல்லுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுதான். அண்ட் தென் வந்து என்ன கண்டென்ட் பண்ணுறது, எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, எந்த மாதிரியெல்லாம் வெளியெல்லாம் போய் வீடியோ எடுக்கணும், டே டைமில் வீடியோ எடுக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குன்னா ஆப்வியஸாக ஒன்றும் பண்ண முடியல. என்ன சொல்கிறது, டைம் இல்லை. காலையில் ஒர்க் போகிறோம், எனக்கு 6 நாள் ஒர்க்கு, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் லீவு. இந்த மாதிரி சாட்டர்டே நைட்டு எங்கேயாவது சுற்றினா தான் உண்டு, அதுவும் தனியாக. இப்போ நம்ம இங்கே வந்து ஜூஸ் குடிச்சிட்டு தனியாக போகிறோம், இவ்வளோதான். என்ன ஒன்றும் கிடையாது. நம்ம எங்கேயாவது போகிறோம், போகலைன்னா வீட்லேயே கிடக்குறோம், இவ்வளோதான் நம்ம கான்செப்ட்டு. கரெக்டாக பிரேக் பிடிக்காமல் வந்து 4 கிலோமீட்டர் தாண்டியாச்சு. ஆனால் செம பனியாக இருக்குது, செம குளிருது. பிரேக் பிடிக்காமல் 5 கிலோமீட்டர் வந்தாச்சு. இப்போ வந்து 6வது கியர் ஷிஃப்ட் பண்ணேன், அதனால் வந்து கிளட்ச் பிடிச்சேன். ஆக்சிலேட்டர் தான் விடுறேன், பிரேக் இல்லை.
கிட்டத்தட்ட 130 வந்துமே நான் இன்ன வரைக்கும் பிரேக் பிடிக்கல. ஜஸ்ட்டு ஆக்சிலேட்டர் விட்டதுனால மட்டுமே ரெடியூஸ் ஆன ஸ்பீடு இது. ஸோ அதனால் வந்து நம்ம பிரச்சனை இல்லை, வண்டி வந்து கண்ட்ரோலு ஸ்டெபிலிட்டி இதுக்கெல்லாம் பக்காவாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ வண்டியை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ வந்து போடலாம் தான் இருக்கேன். ஸோ வந்து எப்போ எடுத்து போடுறது அப்படின்றது தெரியல. கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து 7 கிலோமீட்டர் வந்து பிரேக் பிடிக்காமல் வந்தாச்சு. பார்ப்போம் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போவோம் அப்படின்ட்டு. ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, ஸ்லோவாக போனால் வந்து பிரேக் பிடிக்க தேவையில்லை அப்படின்ட்டு. அதனால தான் வந்து 130 வரைக்குமே போயிட்டு வந்தேன். ஸோ ரீசன் என்னென்னா வண்டியோட பவர் அப்படி, இந்த வண்டி மேலே இருக்க நம்பிக்கையும் அப்படி தான். ஸோ வந்து ஆக்சிலேட்டரை விட்டாலே வந்து ஸ்பீடு குறையுது இல்லையா, அதனால். அதே இப்போ நான் ராயல் என்ஃபீல்டு அதெல்லாம் வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக அந்த ஸ்பீடில் போகும்போது அது குறைய லேட் ஆகும். 130 120 ஸ்பீடெலாம் போயிட்டு அது குறைய வந்து லேட் ஆகும். ஆனால் இந்த வண்டி அப்படி இல்லை, 130 வந்துட்டு நம்ம வெறும் ஆக்சிலேட்டரை மட்டும் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து அப்படியே ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வந்து சடனாக குறையுது. ஸோ அதனால் இதில் வந்து பிரேக்கிங் ஸ்டெபிலிட்டி, அதே மாதிரி வந்து நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது சடனாக வந்து ஸ்பீடு கம்மியாயிரும். ஸோ அதனால் இதில் இன்ஜின் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம வண்டியில் ஏபிஎஸ் இருக்குது, அதனால் வந்து இன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஒரு 130 போயிட்டு அடித்தா பிரேக்கு அப்படியே நிற்கும் வண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் ஏபிஎஸ் அப்படின்னா வந்து ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம். பட் வந்து எனக்கு என்னென்னா, இந்த சடனாக பிரேக் அடித்தோம்னா ஒரு லெவல் வரைக்கும் தான் பிரேக் பிடிக்க முடியுது. அதுக்கு மேலே பிரேக் அமுத்தினா வந்து ப்ரெஸ் பண்ண முடியல, அதுக்கு மேலே ப்ரெஸ் பண்ண முடியல, ஏதோ அதாவது வந்து ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்குது. அது அந்த பிரேக்கிங் சிஸ்டமாக இல்லை நம்ம வண்டியில் ஃபால்ட்டா அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்களும் உங்கள் பைக்கில் வந்து நல்ல பிரேக்கை ப்ரெஸ் பண்ணும் போது ஒரு லெவல் வரைக்கும் தான் ப்ரெஸ் பண்ண முடியுது, அதுக்கு மேலே வந்து ஸ்டக் ஆன மாதிரி நிற்கிது. ஸோ இது ஏபிஎஸ் இருக்கிற பைக்கில் எல்லாத்துலேயும் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா ஸ்லைட்டாக வந்து இந்நேரம் பிரேக் பிடிச்சிருப்பேன், இந்த விரலை எடுத்தேன் பிரேக் பிடிக்கிறதுக்கு, பிடிச்சி காட்டலான்ட்டு ஒன்றும் பிடிக்கல. ஸோ கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் வந்து பிரேக் பிடிக்காமே வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து தடவை வந்து 2161 ஸ்டார்ட் பண்ணோம், 2171 வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக இங்கே பிரேக் பிடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும், அதனால் முன்னாடி போயிடலாம். பிரேக் பிடிக்கல, இப்போ வரைக்குமே பிரேக் பிடிக்கல. இங்கேயே பிரேக் பிடிக்கல. பிரேக் பிடிக்காமே நம்ம வந்து 10 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஸோ வந்து நான் எய்ம் பண்ண மைண்டுக்குள்ளே 10 கிலோமீட்டர் தான். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 நீங்கள் யார் யாரெல்லாம் வந்து டைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்க வந்து இந்த மிஷனில் வந்து சக்ஸஸ்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம், நீங்கள் மனசில் நினைக்கிறது உங்களுக்கு அது நடக்கும். கரெக்டாக ஆன்சர் சொன்னவங்களுக்கு, தப்பாக சொன்னவங்களுக்கு அதில் பாதி நடக்கும் பாதி நடக்காதுன்னு இல்லை, எல்லாமே நடக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓஎஸ் அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது, அது இல்லாமல் பேச முடியல, தலையும் வலிக்குது ஒரு மாதிரி ஹெல்மெட் போட்டே இருக்கிறதுக்கு. அண்ட் தென் வந்து வின்டர் சீசன் ஆரம்பித்ததுனால வந்து அந்த பனி வந்து மூஞ்சில் அடிக்குது. நான் வந்து வைசர் வந்து க்ளோஸ் பண்ணாமல் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து அந்த கோல்டு வந்து நோஸ்லேயே அடிக்குது. ஸோ அதனால் வந்து அந்த கோல்டு வந்து நம்மளால் தாங்க முடியல. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் வேகமாக வந்து வீட்டுக்கு போகிறேன், ஏன்னா முடியல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வேகமாக போகிறோம். ஸோ
ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சக்தி பாய்.